தனுஷுடைய வலதுகரமாக இருப்பவர் தான் ஸ்ரேயாஸ். இப்படி விஜய் அவர்களுக்கு ஜெகதீஷ் இருக்காரோ அந்த மாதிரி தனுஷ்க்கு வந்து ஸ்ரேயாஸ் எல்லாமே A to Z அவர் தான் கான்சன்ட்ரேட் சப்ஜெக்ட் கேட்கறது கூட அவர் தான் கிட்டத்தட்ட கேட்குறாரு தனுஷ் கபூர். குபேர் ஆடியோ லஞ்ச் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் ஏறி தனுஷ் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஸ்ரேயாஸ் பேசுகிறேன். நீங்கள் ஊன்னு சொல்லுங்க ஐடி வச்சு நான் அடித்து காலி பண்ணுறேன் மாதிரிலாம் சொல்கிறேன். இப்போ மானியான ஒரு டிவி ஒரு ஹீரோயினுக்காக ஃபிலிம் கரியருக்கு அடுத்த கட்டத்தை போகணுன்னு பார்க்கும்போது இந்த தகவல் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கு ஏதோ போனது மாதிரியும் ஸ்ரேயாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டு நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசுனதாகவும் அவங்க ஒரு வீடியோ ஒன்று இப்போ போட்டிருக்காங்க. தனுஷ் சார் தெரியாமல் கூட நடந்திருக்கும் இது. அப்போது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் டிவோர்ஸ் ஆனாலுமே காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தகவல் வரும்போது பொய்யா இருந்தாலுமே சில பேர் நம்புவாங்க இல்லையா? யார் அது ஸ்ரேயாஸ், இது நீ பண்ணலையா பண்ணலையா இல்லைன்னா யார் பண்ணியிருக்கா? ஏன்னா அவங்க ஆஃபீஸுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா அப்போ யாரோ ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்கிறவங்கள இருக்கணும். சும்மா சாதாரணமாக ஸ்ரேயஸை பார்க்க வந்தால் தனுஷை பார்க்கறது வந்து ஆஃபீஸுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து பண்ண மாட்டாங்க. அந்த தைரியம் வராது. சிசிடிவி உள்ளே இருக்கும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு மானி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவருடைய மேனேஜர் தரப்புல வந்து எனக்கு தொடர்ச்சியாக மெசேஜ் வருது, ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிட்டாங்க, தனுஷ் சார் ப்ராஜெக்ட் நீங்கள் நடிக்கிறீங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும், உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள், ப்ரொசீட் பண்ணலாம், எனக்கு அதெல்லாம் பிடிக்காதனோடனே தனுஷ் சார்னா கூட நீங்கள் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு அவங்க கேட்டதா அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸ்ரேயாஸ் தான் தனுஷ் அவருடைய மேனேஜர் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். நான் சமீபத்தில் பேசின பேச்சு கூட சர்ச்சையானது. என்ன நடந்தது? உண்மையிலே வந்து ஸ்ரேயாஸ் ஐடியிலேருந்து யாராவது தவறாக பயன்படுத்துனாங்களா? இல்லை, இந்த ஓப்பன் மெசேஜ் வந்து நீங்கள் மொபைல்லேருந்து போய் அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி ஸ்ரேயாஸ்லேருந்து பண்ணணும்னு அவசியம் அவர் கிடையாது. கண்டிப்பாக எனக்கு என்னென்னா அது தனுஷுடைய வலதுகரமாக இருப்பவர் தான் ஸ்ரேயாஸ். இப்படி விஜய் அவர்களுக்கு ஜெகதீஷ் இருக்காரோ அது மாதிரி தனுஷ்க்கு வந்து ஸ்ரேயாஸ் எல்லாமே A to Z அவர் தான் கால்ஷீட் டேட்டு சப்ஜெக்ட் கேட்குறது கூட அவர் தான் கிட்டத்தட்ட கேட்குறாரு தனுஷ்கிட்ட போகுது. குபேர் ஆடியோ லஞ்ச் கூட நீங்கள் சொன்னது மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் ஏறி தனுஷ் என்ன பேசணும்னு நினைக்கிறாரோ அதை ஸ்ரேயாஸ் பேசுனார். நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் ஐடி வச்சு நான் அடித்து காலி பண்ணுறேங்க மாதிரிலாம் சொன்னார். அது ஸ்டேஜில் ஒரு ஆடியோ லஞ்சில் வந்து இதை பேச வேண்டிய நெசசிட்டி இல்லை. நான் அந்த டாப்பிக்கில் போயிட்டு வரேன். ஓகே. இப்போ தனுஷ் கொஞ்சம் கேட்கலாம், நமக்கு என்ன ப்ரொமோஷன் இருக்கோ அதை மட்டும் பேச ஸ்ரேயாஸ்ன்னு சொல்லியிருக்கலாம். நான் தனுஷுடைய பேச வேண்டிய அந்த ஸ்பீச்சை ஸ்ரேயாஸ் பேசுறது மாதிரி என்னுடைய பார்வைக்கு தெரியும். அவரோட நாலேஜ் படி தான் அவர் பேசியிருக்காரு. இல்லை, அப்படி தான் நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பேசும்போது அங்கேருந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்கலாம், வேண்டான்னு கொடுக்கலாம். நீங்கள் அஜித் நிறைய ஆக்ஷன் கொடுக்குறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபேன்ஸ் கத்தும்போது வேண்டான்னு சொல்லியிருக்கலாம், சைலண்டாக இருந்தார். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து இப்படிலாம் ஸ்டேஜில் நான் பேசுகிறேன் பேச போகிறேங்கிற விஷயத்த கண்டிப்பாக நோட்டீஸ் கொண்டு போயிருந்தாங்க. கொண்டு போகாமல் ஸ்ரேயாஸ் ஸ்டேஜில் ஓப்பன் டாக் இமீடியட்டாக பேசுகிற வாய்ப்புகள் நினைக்கிறேன். ஸோ அதை மேனேஜர் மாதிரி கூட இல்லை, அவர் நெருங்கிய நண்பர் மாதிரி தான் இல்லை. எஸ் எஸ். தனுஷ் எப்பயுமே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் டைப், கொஞ்சம் நல்லா ஜாலியாக ஈக்குவலாக தான் எல்லாத்தையுமே நினைப்பார். நான் ஒரு பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கிற ஒரு ஆள் கிடையாது. ரெண்டாவதாக அந்த மாதிரி இனி அடுத்த கட்டத்துக்கு போகும்போது தனுஷ் இதை ஸ்ரேயாஸை பேச அவாய்ட் பண்ணுறதா இந்த தகவல் இப்போ சொல்லுறாங்க. தனுஷுக்கு இமேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் இங்கேருந்து அப்படியே போய் ஹிந்தி வரைக்கும் பண்ணிங்க, பாலிவுட் பண்ணிங்க. இப்போ நவம்பர் 28 தேஷ்னு ஒரு படம் வந்து ஹிந்தி படம் ரிலீஸ் ஆக போகுது. இமேஜ் வேறு. நீங்கள் இது மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பேசும்போது உங்களுக்கு தான் ஸ்பாயில் ஆகும் தனுஷ்க்கு. நீங்கள் அதாவது வளரக்கூடியவர் இல்லை, வளர்ந்து விட்ட ஹீரோ. நீங்கள் அந்த மெச்சூரிட்டி வேணும், தனுஷ்க்கு இருக்க கூடவர்களுக்கு இருக்கணும். ஆமாம். ஸோ இது ஒரு பக்கம் பார்த்தா, இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மானியான ஒரு டிவி ஆர்டிஸ்ட் அவங்க ஒரு ஹீரோயினுக்காக ஃபிலிம் கரியருக்கு அடுத்த கட்டத்தை போகணுன்னு பார்க்கும்போது இந்த தகவல் ஸ்ரேயாஸ் அவர்களுக்கு ஏதோ போனது மாதிரியும் ஸ்ரேயாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டு நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணி பேசுனதாகவும் அப்படிங்கிற தகவல் அவங்க பேசுகிறாங்க. அவங்க ஒரு வீடியோ ஒன்று இப்போ போட்டிருக்காங்க. அதன் மூலமாக தான் இது எல்லாமே தெரிய வருது. அவங்க சொல்கிறாங்க ஸ்ரேயாஸா இல்லையான்னு டவுட்டில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட கேட்டிருக்காங்க. தனுஷ் சார் தெரியாமல் கூட நடந்திருக்கும் இது, யார் பண்ணியிருக்கான்னு விஷயம் தெரியலைங்கிறத ஃப்ரெண்டு சொல்கிறது மாதிரி சொல்கிறாங்க. பட் இவர்களும் கூட ஸ்ரேயாஸ்லேருந்து வந்தது மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது அவங்க ஆஃபீஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்லாம் எல்லாம் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போது கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்பட்ட தகவலும் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் நான் இல்லை. இது வந்து என்னென்னா இப்படிலாம் வந்து ஸ்ரேயாஸ் பேசுகிறோன்னு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. ஓப்பனாலாம் பேச மாட்டாங்க. அதாவது இதை போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரேயாஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் அப்படி தான் பார்க்குறேன். பட் ஸ்ரேயாஸுக்கு பிடிக்காதவங்க ஒரு கேங் இருக்கும் இல்லையா? தனுஷ்க்கு வலதுகரமாக இருக்காரு, நம்பிக்கையுரிய இருக்காரு. அப்போ இவர் அடித்து காலி பண்ணோம்னா ஒரு ஃபேக்கை கிரியேட் பண்ணி ஸ்ரேயாஸ் பேரை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. இது அரசியல்லையும் இருக்குது, சினிமாலையும் இருக்குது.
ஏன் சாதாரணமாக ஒரு ஐடி ஸ்டாஃப் கிட்டே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஸ்ரேயாஸுக்கு பிடிக்காதவர்கள் யாராவது செய்திருப்பார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசுறது வேற, அது தனுஷை விட்டு கொடுக்காம ஒரு கேரியரில் பண்ணணுங்கிற ஒரு இமேஜுக்காக பேசப்பட்ட விஷயம் ஸ்ரேயாஸ். அதுதான் ரெண்டையும் கம்பேர் பண்ணேன். பட் இந்த விஷயத்தை வந்து தனுஷுடைய டோட்டல் டேமேஜ் பண்ணுறதுக்கு ஸ்ரேயாஸ் உருவ மாட்டார். ஸோ அந்த தகவல் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில வந்து யார் டிவோர்ஸ் ஆனாலுமே காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டம் பேசிட்டு இருக்காங்க. எஸ். ஸோ இந்த மாதிரி தகவல் வரும்போது பொய்யா இருந்தாலுமே சில பேர் நம்புவாங்க இல்லையா? இல்லை கண்டிப்பாக நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க ஸ்ரேயாஸ் பேரை சொல்லி தான் வேற சொல்கிறாங்க. ஆமா, இருக்குமோ இல்லைங்கிற விஷயத்தையும் ஒரு அந்த ஒரு டாட் வச்சு சொல்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் சின்னதாக போகும்போது தெரியாமல் கண்ணுக்கு தெரியாமல் போயிடும். மேஜராக ஸ்ரேயாஸ் தனுஷ் கூப்பிடுறாங்க, வர சொல்கிறாங்கிற மேட்ரு தான் ஹைலைட்டாக தெரியும். அப்படி தான் இந்த இன்டர்வியூலையுமே தெரிய வருது நமக்கு. ஓகே. அப்போது ஸ்ரேயாஸுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள், தனுஷ் அடிச்சு காலிப்புன்னு நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. பட் தனுஷ் இதை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துகிட்டு போகிறார். ஆனால் போகக்கூடாதுன்னு சொல்ல வரேன் நான் 2 days ஆச்சு. இப்போ அவர் தரப்பு இருந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். யார் அது ஸ்ரேயாஸ், இது நீ பண்ணியா பண்ணலையா, இல்லைன்னா யார் பண்ணியிருக்கா? ஏன்னா அவங்க ஆஃபீஸுடைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புகிறாங்கன்னா யாரோ ஒருத்தவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்கள இருக்கணும். சும்மா சாதாரணமாக ஸ்ரேயாஸை பார்க்க வந்தால் தனுஷை பார்க்கறது வந்து ஆஃபீஸுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து பண்ண மாட்டாங்க. அந்த தைரியம் வராது. சிசிடிவி உள்ளே இருக்கும். இப்போ யார் எடுத்தாங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சு கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கும்போது இந்த 2 நாளாகவும் ஏன் சைலண்டாக இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இது ஒன்றுமே இல்லை, இது தேவையெல்லாம் பேசுகிறாங்கன்னு விட்டுட்டாங்களா? ஓகே. பட் ஆனால் விடவும் கூடாது. இப்போ அவங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது இது உங்களுடைய பேரை தான் சொல்கிறாங்க. ஸ்ரேயாஸ் தான் சொல்கிறாங்க, தனுஷ் சொல்கிறாங்க. பட் இருக்கிறது வாய்ப்பு இருக்குமா இல்லையாங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. யாரோ சோசியல் மீடியாவில் ஃபேக் ஐடியில் பேசிட்டு போனால் இதை வந்து உதாசீனப்படுத்தும். எஸ். ஆனால் அவங்க வீடியோவில் அது முக்கியமான சேனலில் உட்காந்து பேட்டியாக கொடுக்கும்போது வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பாக முக்கியமான சேனல் அது. அதில் வந்து கேஷுவலாக பேசுகிறாங்க அவங்க. அப்படிங்கும்போது ஸ்ரேயாஸ் உங்கள் பேர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இமிட்டு ஆக்ஷன் எடுக்கணும். யார் பண்ணியிருக்கா, என் பேரை ரிப்பேர் பண்ணுறது யார் உள்ளே வந்தது, யார் ஃபோட்டோஸ் எடுத்தது, எப்படி அவங்களுக்கு வந்து என்னுடைய இதில் நேமை போட்டு யார் நீங்கள் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணீங்க, இந்த விஷயங்களை பண்ணணும் சார். நீங்கள் ஸ்ரேயாஸ் விட்டுருங்க. ஸ்ரேயாஸ் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரிஞ்சவங்க யாரும் தெரியாது. அப்போ தனுஷு தான் தெரியும் உங்களுக்கு A to Z, பட்டி தொட்டி எல்லாம் தெரியும், ஹாலிவுட் வரைக்கும் தெரியும். அப்போ ஒரு ஹீரோவுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுங்கிறது நியாயமே கிடையாது. பட் அவங்கக்கிட்டையும் கேட்கணும், மானியாக்கிட்டையும் நீங்கள் கேளுங்க, என்னப்பா நீ இப்படி போட்டிருக்க, யாருப்பா உன்கிட்ட பேசுனது, அது கூட எனக்குன்னு சொல்லி இவங்க கேட்கலாம். அவங்க நம்பர் கூட நான் அனுப்புறேன்னு சொல்றாங்க, அந்த இன்டர்வியூல சொல்றாங்க. எந்த நம்பர்ல இருந்து வந்தது நான் அதை சொல்றேன் அப்படின்றாங்களே, தைரியம் சொல்றேங்கிறாங்க. இவங்க ஸ்டெப் எடுக்கணும்ல. இவங்க வந்து தனுஷ் ஒரு இமேஜ் வந்து காலியாகுதுன்னா ஸ்ரேயாஸ் இமேஜும் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா நீங்க தான் ஸ்டெப் எடுக்கணும். ஆமா, அதுதான் முறை. இதை லேட் பண்ணக்கூடாது. இப்போ இது வந்து அதாவது ஒரு 10,000 பேர் இவர மாரி தெரிஞ்சது வந்து அடுத்த கோடிக்கணக்கான பேர் தெரிய வரும். ஆமா, எந்த ஆக்டர்ஸுமே கல்யாணம் டைவர்ஸ் ஆனாலும் ஸோ நீங்கள் சொன்னது மாதிரி வந்து தனுஷ் தான் காரணங்கிறாங்க. இவங்க டைவர்ஸ் போனால் தனுஷ் காரணம், தனுஷ்னால தான் பிரிஞ்சாங்க. அப்புறம் தனுஷுக்கு ஒரு வேலையே இல்லையா நான் கேட்குறேன். இதுதான் பாலிவுட் ஹாலிவுட், இதுதான் வேலையா அவருக்கு? அவர் வச்சா சைலண்ட் 1000 விஷயம் பண்ணிட்டு போகலாமே இல்லையா? இங்கே தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லையா அவருக்கு? நாம் எதாச்சும் நம்ம கேஷுவலாக பேசுவோம். உண்மைதான், அதுதானே உண்மை. அப்போது தனுஷுடைய அவரு இருக்கிற சொல்ல போனோம்னா அவர் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, பசங்கிட்ட யாத்திரா கட்டி இங்கே கிட்ட பேசுறது நேரம்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ பிஸியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது இது திட்டமிட்ட ஒரு சதி மாதிரி தான் எனக்கு தெரியுது. தனுஷ் இமேஜ் இன்னும் காலி பண்ணணும். ஏன்னா ஸ்ரேயாஸ் கூடவே இருக்காரு, அவர் அடித்து வெளில அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமாக தான் நான் பார்க்குறேன். பட் இதை லேஸில் வந்து யாருங்கிறத இங்கே லூஸாக விட்டுறாம இதுக்கிட்ட ஒரு ஸ்டெப் எடுக்கணும். எடுத்தால் தான் தனுஷ் இமேஜ் நீங்களும் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது அதை காப்பாற்ற முடியும். காஸ்டிங் கோச் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் நார்மலைஸ் ஆயிடுச்சு. தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, சவுத் இந்தியன் சினிமாலே நார்மலைஸ் ஆயிடுச்சா? இல்லை அப்படி சொல்ல முடியாது சார். அதாவது நீங்கள் சினிமானா இது இப்படி தான் இருக்குன்னு ஒரு கட்டம் கட்டிட்டாங்க. நீங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போகிறது மாதிரி 9 to 6 போகிற மாதிரி தான் எல்லா பேருமே இன்றைக்கி சினிமா துறையை வந்து ஒரு ஆஃபீஸ் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் அவங்க வந்து எல்லாமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சில பேருக்கு வந்து 100ல் ஒரு 2-3 பேருக்கு நடக்கிற ஒரு விஷயம் அது எல்லாருக்கும் பாதிப்பு உள்ளாக்குது. நீங்கள் தெரியாமல் வந்து இது யாரும் பேசல, தெரியாமல் யாரும் போகிறது இல்லை. நீங்கள் எல்லாம் குழந்தைகள் கிடையாது, எல்லாம் இன்றைக்கி படித்தவர்கள். அன்னைக்காவது வந்து படிக்காதவங்க கலைத்துறைக்கு வந்தாங்க, நாடகத்திலேருந்து வந்தாங்க, இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இன்றைக்கி எல்லாமே எஜுகேட்டட் பீப்புள்ஸ், மேலும் சரி ஃபீமேலும் சரி எஜுகேட்டட்ஸ். நீங்கள் அதுதான் உள்ளே வர்றீங்க சினிமாவுக்கு, இப்படி கலைத்துறைக்கு நீங்கள் வர்றீங்க. அப்படியே தெரியாமல் ஒரு விஷயம் நடக்காது, தெரிஞ்சே நடக்கும். அப்போது நீங்கள் தெரியாமல் நடக்குதா தெரிஞ்சு நடக்குறது உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும். கண்டிப்பாக. சமீபத்தில் கூட ஒரு நடிகையோட வீடியோ வந்துச்சு, அது ரொம்ப சர்ச்சையானது இல்லையா? எஸ். அதான் நீங்கள் வந்து சில பேர் கேட்குறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆமாம், இது சரியாக தவறான்னு தெரியுமில்ல.
இப்போ தவறுன்னா நீங்கள் பை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அதனால இந்த விமர்சனத்துக்கு உள்ளாகிறது வந்து சினிமா துறை மட்டும் கிடையாது, கலைத்துறை ஓகே சொல்றவங்களால வந்து நல்ல நடிகைகள் கூட வாய்ப்பு இல்லாம போயிருது இல்லையா? வாய்ப்பு இல்லாமல் போகும். இது அப்படியே ஃபாலோ அப் ஆகும் உங்களுக்கு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல, இப்போ இவங்களும் ஓகே சொல்லுவாங்களா அப்படின்னு. அப்படி கிடையாது. சொன்னா நடிகை இல்லைன்னா அப்படி கிடையாது. நீங்க திறமையை இங்க பார்க்கணும் சார். யாரா இருந்தாலுமே எல்லாமே ஒரு துறைக்கு வர்றாங்கன்னா உங்களோட திறமையை பாருங்க. உங்க டேலண்ட் இருக்கா, இருந்தா வாய்ப்பு கொடுங்க. பட் இது வந்து வாழ்க்கை கிடையாது. கிட்டத்தட்ட நீங்க பல கோடிகளில் இறைச்சி பண்ற வந்து ஒரு விஷயம். ஹீரோவே படம் பண்ற ப்ரொடியூசர் பண்றாருன்னா, தனுஷே வந்து ப்ரொடியூஸ் பண்றாருன்னா ஒண்டர் பார்ல அவர் பணம் எங்க இருந்தோ நீங்க கஷ்டம் சம்பாதிக்கிறதுல போடுறீங்க, 10 லட்சம் வட்டிக்கு வாங்கி போடுறீங்க. அப்போ நம்ம பணத்தை போடுற ஒரு படத்தை எடுக்கிறோம்னா அதை மீண்டும் கொண்டு வந்து லாபத்தை பார்த்து ஒரு படத்தை ஹிட் பண்ணணும், அதன் மூலம் பல பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும் எல்லா பேருமே. பட் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல போறது ஒரு தவறான வழி. இதை சில பேர் சரின்னு சொல்றதுனால பல பேருக்கு வந்து பேர் டேமேஜ் ஆகும். அஜித் அவர்களுடைய அடுத்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தான் தயாரிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் கிட்டத்தட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது. ஏன் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு, அனௌன்ஸ்மெண்ட் ஏன் அஃபிஷியலாக வரல அப்படிங்கிற கேள்வி எல்லோருக்கும் இருந்த சூழல்ல அஜித் அவர்களுடைய சம்பளம் தான் வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில என்ன சார் நடக்குது? சம்பள பிரச்சனையே ஒன்று வந்து ஓடிட்டு தான் இருக்கு. இப்போ அஜித் சார் வந்து இப்போ எல்லா பேருமே ஒரு சம்பளம் நோக்கி அப்படி போறாங்க. 90 கோடி 100 150 200 வரைக்கும் போயிட்டாங்க போது இப்போ நம்மளும் அந்த ரேஞ்சில் இருக்கோம். இப்போ நம்ம கொஞ்சம் இறங்கி ஃப்ளெக்சிபிளாக ஒரு ஃபேவராக பண்ணுறதை போச்சுன்னா லூஸ் ஸ்டாக் விட்டாங்கன்னா அஜித் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படுறதுனால அவரு சம்பளத்தை டைட் பண்ணுறாரு. ஓகே, அதுலேருந்து மேக்ஸிமம் பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இறங்கி வர மாட்டார். இது ஒரு விஷயம் பார்க்கப்படுது. குட் பை டைகிலி ஹிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கொஞ்சம் நிறைய லாஸ்ன்ற ஒரு கணக்கு இப்போ வந்து பேசப்பட்டு அவங்களே மைத்ரி மூவி மேக்கர்ஸை வந்து திரும்பி ஒரு படம் பண்ணுறதா சொல்கிறாங்க. பட் ஒரு அமௌண்ட் பேசப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அஜித் வந்து ஒரு 185 180 வரைக்கும் கேட்குறான்ற ஒரு விஷயம் பேசப்படுது. சரி, ஓகே. இப்போ 180 அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஒரு படம் பண்ணுறது ரெடியாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து ஒரு 100 crores 110 120 வரைக்கும் நம்ம பண்ணோம்னா இந்த பேலன்ஸ் லாஸ் ஆனதாக கொஞ்சம் ஈக்குவல் பண்ணிக்கலான்ற விஷயமும் பேசப்படுது. ஓகே, எப்பயுமே ஒரு ஹீரோ வந்து நம்மளை வச்சு பண்ண ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த லாஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லாஸை ஈக்குவல் பண்ணி கொடுத்துட்டு தான் வெளியில் வரணும். அதுதான் நிறையா ஹீரோஸை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பார்த்துருக்கேன். ரஜினி சார்லாம் நிறைய பேருக்கு சில படங்கள் வந்து லாஸாக சொல்லும் போதெல்லாம் டக்குனு அடுத்த படம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஃப்ரீ மீன்ஸ்னால் நீங்கள் ஓப்பனிங்கில் பண்ணிடுங்க, ப்ராஃபிட் போது கொடுங்க அப்படின்லாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பணம் திருப்பி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால் எல்லா பேருமே இந்த ஒரு ரூட்டில் போனாங்கன்னா தயாரிப்பாளர் நிறைய பேர் வந்து வருவாங்க. ஓகே, இப்போ தயாரிப்பாளர்கள் இல்லாமல் ஸோ ஹீரோக்கள் கிடையாது. எந்த ஹீரோவாவது ஆசைக்கு ஒரு படம் பண்ணுவாங்க. இதே எஸ்கே பார்த்தீங்கன்னா 2-3 படங்கள் பண்ணி லாஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கடனாளி 80-90 கோடிக்கு மேலே லாஸ் ஆகி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினச்ச பீரியடில் மீண்டும் வந்தார். இனிமேல் படமே பண்ண மாட்டேன். படம் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. 200 கோடி வச்சுருந்தான்னு ஈஸியாக படம் பண்ணலான்னு அது வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. அது வந்து பெரிய ஒரு குழி, அது ஆசையை தூண்டும். இது அந்த திறமையாளர்கள் மட்டும்தான் நீங்கள் வர முடியும். இப்போ அவர்கள் இல்லைன்னா ஹீரோ இல்லை. இங்கே ஹீரோக்கள் அதுதான் சிந்திக்கணும். எந்த ஹீரோவும் இருந்தாலுமே சம்பள பிரச்சனை இன்னைக்கு தலை விரிச்சு ஆடுது. சில தயாரிப்பாளர் வந்து போட்டி போட்டு சம்பளத்தை ஏற்றி வேற விட்டுறாங்க. அந்த தவறு இவங்களும் பண்ணுறாங்க. இப்போ 75 கோடி 100 கோடி ஒரு ஹீரோ கேட்குறாங்கன்னா அந்த டேட் இருக்கு அப்படின்னா இவங்க கையில் பணம் வச்சுருந்தவங்க கொடுத்துருவாங்க சார். இந்த 100 கோடி பேசுறதுக்கு இந்த வட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்குள்ள போட்டி, கால் சீட்டு யாரும் அதுக்குள்ள போட்டி வருது. அவர் 100 crores கொடுத்துருக்காரா, நான் 125 கொடுக்குறேன் பிடிங்க அப்படிங்கும்போது 25 crores போது ஆசை வந்துடுது ஹீரோக்கு. இப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுறாங்க. மெயின் பிரச்சனையே தயாரிப்பாளர்கிட்ட தான் இருக்குது இல்லையா? அவங்க தான் சம்பளத்தை ஏற்றி விடுறது. பட் இப்போதான் அதுக்குள்ள ஒரு கட்டுக்கோப்பாக கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு மீட்டிங் போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அது நடைமுறைக்கு வந்தால் இன்னும் சிறப்பாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராஃபிட்டில் ஷேர் வாங்கின்றாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. படம் பண்ணுறீங்க, ஒரு 60 நாள் டேட்ஸ் கொடுக்க போகிறீங்க, சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க ஒரு அமௌண்ட்டு, ஒரு 10 கோடி 20 கோடி வச்சுங்க. நான் பிஸ்னஸ் பண்ணி முடிச்சேன்னா ப்ராஃபிட் வாங்கினா நல்ல விஷயம். அவர் 400 கோடியை போட்டு கடன் வாங்கி பண்ணுறத விட 100 கோடியை கடனை வச்சு மற்ற டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட்லாம் வச்சு அழகாக படம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது நல்ல மெத்தட். இப்போதான் தயாரிப்பாளர் ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வர்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அது தெரியல, அது வேற சிக்கல் இருக்கு இப்போ. ஸோ இதில் ஒருத்தர் வேணாமாங்க, ஒருத்தர் சரிமாங்க. பட் இந்த சிஸ்டமேட்டிக் கொடுத்தீங்கன்னா எல்லா ஹீரோவுமே அந்த பாக்ஸ்குள்ளே வருவாங்க. பட் சம்பளத்தை ஏற்றி விடுறது நீங்கள், ஹீரோக்கள் சம்பளம் ஏறுது. அப்போ அஜித்தோட சம்பளமும் ஏறிடுச்சு. இப்போ ராகுல் விட அதிகமாக கேட்குறாரா? ஆமாம், எஸ். ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து அஜித்தை வச்சு படம் பண்ணுறதால குட் பை டைகிலி இப்போமே நான் வந்து தியேட்டர்கள் பண்ணார். இன்னொரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. அங்கே ஓகேன்னு வருது, எல்லாம் பேசப்படுது. கார்டேஸ் முடிஞ்சோன்னா நவம்பர் வந்துடுறேங்கிறாங்க. வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணவும் பார்த்தீங்கன்னா
இங்கே சம்பள பிரச்சனை வந்து நிற்கிது, ரொம்ப ஹையஸ்ட்டாக நிற்கிது. அவரும் மற்ற இடத்துலலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி ரோல் பண்ணலான்னு பார்க்குறாரு. சூழ்நிலை சரியில்லை, பட்ஜெட் அதிகமாக போகிறது மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ 300 கோடி இருந்தால் தான் நம்ம படம் பண்ண முடியும். அப்போ 300 கோடிக்கு அவர் தாங்குவாரா அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு ஃபீல் பண்ணுறாரு, நினைக்கிறார். இப்போ வேண்டாம், விஷ பிரச்சனை வேணான்னு சொல்லி சைலண்டாக விலகி போகிறார். இப்போ இந்த சம்பள பிரச்சனை தான் நிற்கிதாங்க. இந்த சம்பள பிரச்சனையை கொஞ்சம் விட்டு கொடுத்தோ, இல்லை வேண்டாம் சேர்ந்து பண்ணலாம், நீங்கள் பண்ணுங்க, ப்ராஃபிட்டில் எடுத்துக்கணும்னு சொன்னாங்கன்னா அவர் இறங்கி வந்துடுவார். அது ஒரு விஷயம் மேஜராக பார்க்கப்படுது. இப்போ அவர் பேக் அடிச்சு போனதுனால ஆதிக்க ரவிச்சந்திரன் எல்லாமே ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அஜித் டேட்ஸ் இருக்குது, எவ்வளோ தயாரிப்பாளர் இப்போ இருக்காங்க. கலைப்புலி தானுங்கிட்ட ஒன்றும் இல்லை, கலைப்புலி தானுகிட்ட அஜித் உட்காந்து பேசினாலே விஷயம் முடியும். அஜித்துக்கும் கலைப்புலி தானுக்கு நல்ல பாண்டிங் இருக்குது. கண்டுகொண்டேன் ஒரு இன்சிடென்ட், கண்டுகொண்டேன் அஜித் வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி வீல் சேரில் இருக்காரு. ராஜீவ் மேனன் வந்து அஜித்தை தூக்குங்க, வேண்டாம் இதுக்கு மேலே என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இந்த பக்கம் மம்முட்டி, ஐஸ்வர்யா ராய் எல்லாம் தபு எல்லாமே பிஸியாக இருக்காங்க பண்ணிட்டு இருக்கும் போது தானு ஒன்றும் யோசிக்காம அஜித்தை லாஸ்ட்டாக கேட்குறாரு, அஜித் எடுக்க சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, டைம் இல்லைன்றாங்க, நிறைய கடன் வாங்கிட்டு இருக்கும்போது அஜித் வீல் சேரோட வர்றாரு, தானு ஆஃபீஸ்க்கு வர்றாரு. சார் 1 மாதம் டைம் கொடுங்க சார், எனக்கு 1 மாதம் ரெக்கவரி ஆகி நான் வரல அப்படின்னா நீங்கள் வேறு ஹீரோ வச்சு பண்ணீங்க, பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்டாக இருக்குது, நான் இதை பண்ணணுங்கும் போது 1 மாதம் டைம் தானு வந்து அஜித்துக்காக விட்டு தர்றாரு. ஓகேன்னு பேலன்ஸ் பண்ணி அவங்க ராஜீவ் மேனன்லாம் பேசுகிறாரு. சொன்ன டயத்தில் இவர் வந்து உடலை தேர்த்திட்டு 1 மாதம் கழிச்சு வர்றாரு. அஜித் வந்து அந்த படத்தில் நடிக்கிறார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அஜித்தோட இந்த ரேஞ்ச் வேறு மாதிரி போகுது. தானு இந்த அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணதுனால அஜித் அவர் மேலே நன்றி எப்போவுமே இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா கலைப்புலி தானு அவர்களுடைய மனைவி இறந்து போனது பிறகு வெளிநாட்டிலேருந்து ஃப்ளைட்டில் கொண்டு வந்து இங்கே கொண்டதுக்கு ஒரு 8 மணி நேரம் டைம் எடுக்குது. இது கேள்விப்பட்ட அஜித் இதை ஃபாரினில் எங்கேயோ இருக்கார், ஸ்ட்ரைட் ஃப்ளைட் சென்னை கிடையாது, 4 ஃப்ளைட்டு மற்ற கண்ட்ரிக்கு மாறி வந்து இங்கே வந்து ரீச் ஆகிற அஜித் போக முடியாதுன்றாங்க எல்லா பேருமே. நான் போயே தீரணும். இன்னும் அஜித் பிடிவாதமாக இருந்தார். வந்து உட்கார்றாரு. அவங்களுடைய ஒய்ஃபுடைய பாடி 7-8 மணி நேரம் கழிச்சு வருது. அது வரைக்கும் அஜித் கூடவே உட்காந்து தானுக்கு ஆறுதல் சொல்லி எடுத்துகிட்டு போகிறவே ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் கிடையாது, ஐ மீன் ஆறுதல் சொன்னார். ஓகே, நன்றிக்கு ஆறுதல் சொன்னார். அப்போ இவங்களுக்கும் நல்ல பாண்டிங் இருக்குது. இப்போ இந்த AK-64 படத்தை தானுவை கூப்பிட்டு, ஓகே சார் நம்ம பண்ணுவோம், நீ ஆரம்பிங்க, ஸோ ப்ராஃபிட்ல நான் ஷேர் பண்ணிக்குவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா தானு தயாரிப்பார் இந்த படத்தை. அதை நான் சொல்கிறேன். பட் இவங்க இறங்கி போகணும்ல. தானு வந்து அஜித் கேட்குற சம்பளத்தை கொடுக்க முன்னும் சம்பளம்னா ஒரு சார், இப்போது நம்ம எல்லாமே டிமாண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நான் வந்து இவ்வளோ கொடுத்தா தான் பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு போக முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருப்பாங்க. அஜித்துக்கு ஃபேவரான ஒரு அமௌண்ட் கண்டிப்பாக போடுவார். ரொம்ப கம்மி இறங்கி வரமாட்டாங்க இல்லையா? அப்போது அவர் பட்ஜெட் போட்டுட்டு இவ்வளோ தூரம் வருது அப்படிங்கும் போது கண்டிப்பாக அஜித்து ஒரு சம்பளம் சொல்லுவார், நான் இங்கே பேசியிருக்கேன், இது வேணும் பாரு, ஓகே நம்ம ஷேரிங்கில் போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா பிஸ்னஸில் கிங் அவர் கலைப்புலி தான். எப்படி ப்ரொமோஷன் பண்ண, எதை தட்டலாம், எங்கே மணி கிட்டோம்னு அவருக்கு தெரியும். அப்போ நீங்கள் எல்லாமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஒரு ப்ரொடியூசர் ஹீரோனா ஒரு படம் வரணும்னா ஒரு கோஆப்ரேஷன் 2 பேருக்குமே இருக்கணும். எதையாவது விட்டு கொடுத்தா தான் ஒன்று கிடைக்கும் சார் நமக்கு. நம்ம வந்து அது வந்து அடமெண்ட்டாக இருந்தோம்னா எப்படி கிடைக்கும்? பட் அதுக்கு இந்த வாய்ப்புகள் கம்மி. அப்படி தான் இந்த படம் ராகுல் போனதுக்கு பிறகு இப்போ தயாரிப்பாளர் கொஞ்சம் வராமல் இருக்காங்க. ஸோ அஜித் சார் இப்போ ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்ல ஸ்கிரிப்ட், ஆதிக் ரெடியாக இருக்காரு. சொல்லப்போனால் அஜித்தே அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம், ஆச்சு, அதாவது பண்ணலாம், கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் கூட வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது, ஸோ கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் பண்ணுவாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு. அது கொண்டு போக முடியாது, நீங்கள் தம் கட்டி எடுத்துகிட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் ஷேர் ஹோட்டலில் கூட பண்ணலாம், நீங்கள் 50-50 கூட பண்ணிட்டு போகலாம். பண்ணுனா அது ஒரு டேமேஜ் ஆகும். அஜித்துக்கு ப்ரொடியூசர் வரல, அவர் இறங்கி பண்ணுறாருங்கிற மாதிரி இப்படியும் பேசப்படும். ஸோ அந்த இடத்துக்கு அஜித் விட்டு தரதுக்கு இல்லை. அப்புறம் ப்ரொடியூசருக்காக பார்க்குறாங்க. இப்போ இவர் தான் இறங்கி மீன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அப்படி கெத்தை மெயின்டைன் பண்ணலாம் சார், இந்த மாதிரி படம் பண்ணுவோம், வாங்க பண்ணுவோம், வருவாங்க. பட் சுரேஷ் சந்திரா அவர்கள் வந்து இப்போ 2-3 ப்ரொடியூசர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கார். பட் சரியான ஒரு கோஆப்ரேஷன் இல்லை அவருக்கு. ஸோ அஜித்துன்னு தகவல் போயிடுச்சு. கடைசியாக ஏஜிஎஸ் கிட்ட தான் பேசி ஃபைனல் பண்ணுற ஸ்டேஜ் போயிருக்காங்க. சுரேஷ் சந்திராவும் பேசியிருக்காரு. பட் அங்கே சம்பளம் அவர்கள் ஒரு சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க. எப்போவுமே வந்தால் ஒரு அமௌண்ட்டு சார், நீங்களாக போனீங்கன்னா ஒரு அமௌண்ட்டு சார், இதுதான் சார் வித்தியாசம். 2 விஷயம் தான். இப்போ நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு டாட் வைப்பாங்க, அது இயல்பு. அது அப்போது அவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு இவங்க உடன்பாடு கிடையாது. இப்போ அது கிட்டத்தட்ட பண்ணுவாங்களான்னு மிகப்பெரிய கேள்விக்குறி தான், வாய்ப்பு இல்லை. அப்போ அஜித் அவர்கள் தான் கண்டிப்பாக இந்த ஒரு 3 மாதம் டேட் இருக்குது, 3 மாதத்தில் படத்தை முடிக்கணும். இதற்கு பிறகு வந்து பிப்ரவரியில் திரும்பி கார் ரேஸுக்கு போகிறது மாதிரி இருக்காருங்கும் போது இதை ஒரு பிளான் பண்ணி பண்ணணும். இந்த சம்பள பிரச்சனை தலை விரிச்சு ஆடுது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ தயாரிப்பாளர்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போடுறாங்க. ஹீரோக்களும் கொஞ்சம் வந்து பார்த்து தயாரிப்பாளர்களை கொஞ்சம் வாழ வைக்கணும். நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சார்.